இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே நம்முடைய மக்களும் நீதிமொழிகளை எழுதின சாலமோனை போல அநேக பழமொழிகளை எழுதுகிறதிலே தலை சிறந்தவர்கள். ஆகவே அழகாக எழுதியிருக்கிறார்கள். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அந்த தலைப்பின் கீழே இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு வேதத்தில் நாம் படிக்கும்பொழுது நமக்குள்ளாக ஒரு கேள்வி உண்டாகும். ஞானம் யாருடையது என்ற கேள்விக்கு நீதிமொழிகள் தருகிற பதிலானது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. தேடுகிற உள்ளம் கொண்ட அனைவருக்குமே அந்த ஞானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இறைஞானம் என்பது மறைத்து வைக்கப்பட்ட ஒரு மறை ஞானம் அல்ல. சுவிசேஷமாக இந்த நாட்களிலே நாம் படிக்கிற அந்த சுவிசேஷங்களிலே கிறிஸ்து இயேசு மூலமாக அந்த ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை அடைகிறதற்கு நம்மிடத்தில் ஆர்வம் இருந்தால் போதும். நம்முடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி வாழ்கிற ஒரு கட்டுப்பாடோடு கூடிய ஒரு வாழ்க்கை இருந்து நாம் உழைத்தோம் என்று சொன்னால் ஞானத்தில் பெருகத்தக்க தகுதி உடையவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஞானவான்களுடைய ஐக்கியமானது, அவர்களோடு கூட நாம் வைத்திருக்கக்கூடிய உறவானது நம்முடைய வாழ்க்கையில் அதை பெருகச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இதற்கு ஆதாரமாக சாலமோனுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் 31ஆம் வசனங்களிலே அவர் எப்படியாக ஞானத்திலே சிறந்து விளங்கினார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். மனோவிருத்தி என்பது விவேகத்தை அல்லது பரந்த அறிவாற்றலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லா சகலகலா வல்லவன் என்று சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவர் கற்று தேர்ந்தவரைப் போல எல்லாவற்றிலும் அவர் சிறந்து விளங்கினார். எல்லா துறைகளிலும், அது கலைத்துறை, கட்டடத்துறை, விவசாயத்துறை, இப்படி எடுத்துக்கொண்டால் எல்லா வகையான துறைகளிலும், நீதித்துறை, நியாயம் செய்கிறதிலே, இப்படி அநேக காரியங்களிலே அவர் சிறந்து விளங்கினார். அவர் சிறந்து விளங்காத எந்த ஒரு துறையும் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் அவருக்கு விவேகத்தை, ஒரு பரந்த அறிவாற்றலை ஆண்டவர் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாக இருந்தது. சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களிலே 31ஆம் வசனத்திலே 30-31 4ஆம் அதிகாரத்திலே ஏத்தானி, ஏமான், கல்கோல், தர்தா போன்ற அனைவரிலும் சிறந்த ஞானியாக ஆண்டவர் அவரை செயல்பட்டார் என்று மாற்றப்படுகிறது. தேவ ஞானத்திற்கு இணை உண்டோ என்பது போல அந்த நாட்களிலே வாழ்ந்த அத்தனை சிறந்த, இந்த நாட்களிலே பெரிய நோபல் பரிசு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஞானிகளாக விளங்கின அனைவரை பார்க்கிலும் சாலமோன் சிறந்து விளங்கினார் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தென்தேசத்து ராஜ ஸ்திரீயானவள் அந்த சாலமோனினுடைய ஞானத்தை கேட்பதற்கு பூமியினுடைய கடையாந்திரங்களில் இருந்தெல்லாம் அவனை தேடி வந்தால் அவனுடைய ஞானம் அத்தனை சிறந்து விளங்கினது. அவனை பார்த்த பொழுது சொன்னான், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், நான் இப்போ வந்து பார்த்த பிறகு அது என்னை பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் கேட்டது பாதிதான், ஆனால் இப்போ நான் முழுவதையும் காண்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனை ஞானியாக சாலமோன் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே அழகாக சொல்லுகிறார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அத்தனையாய் சாலமோன் அவர்களுடைய நாட்களிலும் அவர் அத்தனை ஞானவானாய் விளங்கினார் என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அவர் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் அவருக்கு தரிசனத்திலே தோன்றி, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்று சொன்ன பொழுது
அவர் சொல்லுகிறார், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், தன்னை தாழ்த்துகிறார். ஏராளமான ஜனங்களை நான் நியாயம் தீர்க்க வேண்டும் ஆண்டவரே. இத்தனை பெரிய ஒரு தேசத்தை தந்திருக்கிறீங்க, இவ்வளவு கடற்கரை மணலத்தரையான ஜனங்களை தந்திருக்கிறீங்க. இவர்களை ஆளுகை செய்கிறதற்கு என்னுடைய ஞானத்தினால என்னுடைய அறிவினால் நான் செய்ய முடியாது. இது உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, நானோ சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஏராளமான ஜனங்களை நியாயம் தீர்க்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று ஜெபித்த ஜெபமானது ஆண்டவரையே அசைக்க கூடியதாக இருந்தது. அத்தனை ஆச்சரியப்பட்டு, நீ கேட்ட ஞானத்தையும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததினாலே அவர் அத்தனையாய் சிறந்து விளங்கினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவர் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தபடியினால பூவோடு சேர்ந்த நார் மனம் பெறும் என்பது போல அவருடைய ஐக்கியம் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரோடு கூட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஞானமாக அது இருந்தபடியினாலே உலகத்திலுள்ள அத்தனை மக்களின் ஞானத்தை பார்க்கிலும் அவர் அத்தனையாய் சிறந்து விளங்கினதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட தேவ ஞானத்திலே நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நாமும் அந்த பூவோடு சேர்ந்த நாராக நாம் மனம் பெறும்படியாக யாக்கோபு 1:5 அத்தனையாய் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும், சாலமோனுக்கு சம்பூரணமாய் கொடுத்தாரே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நாமும் சாலமோனை போல ஞானத்தில் சிறந்து விளங்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு தேவ ஞானத்தினால் நம்மை நிரப்பத்தக்கதாக, தேவ ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக, தேவ ஆவியானவர் அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக, அநேக தேவனுடைய ரகசியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை அதில் நாம் குறைவுள்ளவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால், ஒருவேளை உலக ஞானமாய் இருந்தாலும் கூட தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், உம்மோடு நான் ஐக்கியம் கொள்ளும் பொழுது உம்முடைய ஞானத்தை நான் பிரதிபலிக்க முடியும் ஆண்டவரே, என்னை உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க என்று நாம் சொல்லும் பொழுது ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். மிகப்பெரிய ஞானியாகிய இயேசுவின் இடத்துல நம்முடைய உறவை கட்டி காத்து அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் சஞ்சரித்து அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, நாம் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி ஆர்வத்தோடு கூட தேடும் பொழுது, நாம் நம்முடைய சரீரங்களை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையாக ஓடி ஆண்டவரிடத்தில் நாம் ஐக்கியம் வைத்திருக்கும் பொழுது நாமும் ஞானிகளாக மாற முடியும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்கிறது போல நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவே. இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன்.